இங்க எத்தனை பேர் குரானை உண்மையிலேயே வாசிச்சிருக்காங்க? ரொம்ப கம்மிதான். இதுக்காக நாம எல்லாரும் வெட்கப்படணும். இந்த உலகத்துல சுமார் 4/4 மக்கள் முஸ்லிம்கள் இருக்காங்க. ஆனா குரான் என்ன சொல்லுது? அது என்ன போதிக்குது என்பதையே நாம தெரிஞ்சுக்க முயற்சி கூட பண்ணல. குரான்ல மக்கள் அல்லாஹ்வை கேக்குறாங்க, நாங்க எப்படி வணங்க வேண்டும்னு. அதுக்கு அல்லாஹ் சொல்ற பதில் என்ன தெரியுமா? நாங்க அல்லாஹ்வை நம்புறோம், நமக்கு இறக்கி அருளப்பட்டதையும் நம்புறோம். இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாகூப் ஆகியோருக்கு கொடுக்கப்பட்டதையும், மூசா, ஈசா மற்றும் எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்டதையும் நம்புறோம். அவர்களுக்குள்ள நாங்கள் எந்த வேறுபாடும் பார்க்க மாட்டோம். நாங்கள் முழுமையாக அவனுக்கே அடிபணிகிறோம். இதுதான் குரானோட நம்பிக்கை. எவ்வளவு பெரிய உள்ளடக்கம், எவ்வளவு விரிவான கொள்கை. சில குறுகிய எண்ணம் கொண்ட யூதர்கள் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சொல்லுவாங்க. சில குறுகிய எண்ணம் கொண்ட கிறிஸ்தவர்கள் பாப்டிசம் வாங்கினவர்கள் தான் தேர்ந்தவர்கள் சொல்லுவாங்க. ஆனா குரான் என்ன சொல்றது தெரியுமா? பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரே இறைவனை நம்பிய எல்லா ஒரே கடவுள் வழிபாட்டாளர்களுமே அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இதுதான் இஸ்லாமோட உண்மையான உலகளாவிய செய்தி.